ஸோ அப்ளை மாடல்ஸ் அண்ட் டெஃபினிஷன். அப்போ அதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி லிமிட்டை வந்து ஸ்பில்ட் அப் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். இது டேரெக்டாக தெரியுதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தீங்கன்னா நம்மளோட லிமிட் வேல்யூ வேணும். இங்கே லோயர் லிமிட் வேல்யூ என்ன -5, அப்பர் லிமிட் வேல்யூ என்ன +5, அப்பர் லிமிட் வேல்யூ என்ன +5. ப்ளஸ் ஸோ ஓகே, நம்மளோட லிமிட் என்ன x+2 கரெக்டுங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் x+2 இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பிளிட் அப் பண்ண போறோம். எப்படி x+2 x is greater than -2 minus of x+2 x is less than -2. இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார். முடியுது இல்லை? அப்போ என்னாச்சு, இங்கே -2, இந்த இடத்துல -2 கரெக்டுங்களா? இந்த இடத்துல -2 இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தேன் -2 என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் லெஸ் தேன் -2 அதனோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இதுதான். அப்போ லெஸ் தேன் -2னா என்னோட வேல்யூ என்ன மைனஸ் ஆஃப் x+2. எக்ஸ் கிரேட்டர் தேன் -2 அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் -2 இந்த இது. அப்போ இந்த என்னோட வேல்யூ என்ன x+2. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அவ்வளோதான். அப்போ அந்த இன்டெகிரல் ஸ்பில்ட் அப் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்மளோட இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பாருங்க தெரியும். அந்த படி இந்த இன்டெகிரல் ஸ்பில்ட் அப் பண்ணுறீங்க. எப்படி -5 to -2 அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனோட ஃபங்க்ஷன் இது கரெக்டுங்களா, மைனஸ் ஆஃப் x+2 இன்டி dx. கரெக்டாமா? ஆமாங்க சார். அடுத்த இன்டெகிரல் என்ன -2 to 5 கரெக்டுங்களா, +5 -2 to +5 அவனோட ஃபங்க்ஷன் என்ன x+2 இன்டி dx. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சுட்டு இதுக்கு மேக்ஸிமம் ஒர்க் முடியும் சொல்கிறாங்க. மைனஸ் சைன் வெளியே போட்டுக்கோ. இது வந்து x+1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மீனிங் என்ன, x+2 ஹோல் பவர் 2 டிவைட் பை 2. கரெக்டாமா? ஓகே சார். லிமிட் என்ன -5 to ப்ளஸ் இதனோட ஃபார்முலா என்ன, x+2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. இதோட லிமிட் என்ன -2 to +5 -2 to +5. ஸோ இது என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணு. ஸோ வேலை முடிஞ்சிச்சு. அப்போ என்ன சார், அப்பர் லிமிட் -1 லிமிட். அப்போ எல்லா வேலையும் முடிக்கணும். ரெண்டுக்கும் 1/2 காமன் ஆகிறோம். ஆனால் 1/2 காமன் எடுத்துட்டேன். அப்போ பாருங்க மைனஸ் சொல்லுமா, 1/2 காமன் எடுத்துச்சு. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து -2 அப்ளை பண்ணால் 0 ஆயிருமா? ஆமாங்க சார். அப்போ -5 மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு மைனஸ் ஆஃப் -5 + 2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? ஓகே சார். டவுட் இருக்குதா? இங்க ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் யாரோடது, லோயர் லிமிட் வருது. இந்த மைனஸ் யாரோடது, லோயர் லிமிட் வருது. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஓகே. அடுத்து யாரு, பிளஸ் சொல்லுங்க. அப்பர் லிமிட், அப்பர் லிமிட் 5 அப்போ 5 + 2 +2 ஹோல் ஸ்கொயர். -2 போட்டு என்ன ஆகும், 0 ஆயிடும். -2 போட்டா 0 ஆயிடும். அப்போ அதை விட்டுலாம். ஓகே சார். 1/2 காமன் எடுத்துட்டா அதுவும் 1/2 காமன் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ என்னாச்சு 1/2 மைனஸ் 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 ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது -3 ஹோல் ஸ்கொயர். -3 ஹோல் ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து 49. 7 ஸ்கொயர் வந்து 49. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ சொல்கிறாங்க எவ்வளோ வந்து 58 ஆமாம் சார். 27 29 வருதா 29. சரி, இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே சார். என்ன டவுட் இருக்குது? இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். சரி, இன்னொரு கொஸ்டின் 6th நான் போடுறேன். 8